ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்டைலில் ரஸ்க் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பேக்கெட் அளவுக்கு ரஸ்க்கை வந்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிவிட்டு அது ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கணும். இதை வந்து ஒரு 2 தடவை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே இதில் ஹாட் வாட்டர் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு, அதாவது 2 கப் அளவுக்கு ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. கூடவே நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டும்பொழுது இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும். அப்பப்போ நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு வந்து நல்லா நம்ம இதில் சேர்த்துக்கணும். சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அல்வா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்கும்பொழுதே தெரியும் எவ்வளோ சூப்பராக அல்வா டெக்ஸ்சரில் வந்துருச்சுன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.